கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்திங்கன்னா, மதுரை டு ராஜபாளையம் போகிற வழியில் திருமங்கலம் தாண்டோன்னே ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இங்கேருந்து விருதுநகர் ஒரு 20 கிலோமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஒரு அழகான ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது தார் ரோட். இவங்களோட காம்பவுண்டுக்குள்ளவே வந்து நிறைய தார் ரோட் போட்டிருக்காங்க. தார் ரோடு வந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸும் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மாமரங்கள் எல்லாமே வந்து 3000 மாமரம் இருக்குது. எல்லா மரங்களும் எப்படி காய்ச்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மொத்தமாக இது வந்து ஒரு 67 ஏக்கர் 67 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸு அழகாக இருக்கும். உங்களுக்கு 3000 மாமரங்கள், 500 தேக்கு மரம், 80 செம்மரம் எல்லாமே இருக்குது. அழகாக மெயின்டைன் பண்ணிங்க. ஃபுல்லி ஃபென்ஸ்டு. இதுதான் ஃபார்ம் ஹவுஸ். உங்களுக்கு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அழகாக காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ நம்ம பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூ பார்த்துட்டு ஒவ்வொரு மரத்துலேயும் காய் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஒரு மரம் பார்க்கலாம். நம்ம இப்போ இன்றைக்கி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 5 மார்ச் மாதம் 5th டேட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போயே பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. எல்லா விதமான மரங்களும் இங்கே உள்ளே இருக்குது. உண்மையில் நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா வந்து எல்லா மரங்களும் காய் காய்ச்சிருக்கு. எல்லாமே பூவும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. இன்னும் நிறைய மரங்கள் வந்து காமிக்கிறேன். காய் நல்லா காய்ச்சிட்ருக்கு. இது வந்து இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா சப்பட்டை காயின்னு சொல்கிறாங்க. சப்பட்டை, பங்கனப்பள்ளி, இமாபசந்த், கேசர், அல்போன்சா, பஞ்சவர்ணம். ஐ திங்க் இது வந்து பஞ்சவர்ணம்னு நினைக்கிறேன். பஞ்சவர்ணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலாமணி, காசா, அதுக்கப்புறம் காலப்பாடி, செந்தூரம், மல்லிகா, கல்லாமை. எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன். எல்லா வெரைட்டிஸும் வந்து மரங்கள் இருக்குது இங்கே. எல்லா விதமான பழங்களும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி மரங்கள் வந்துட்டு எல்லாமே காய் காய்ச்சிருக்கு. நான் இப்போ ஒரு மரம் காமிக்கிறேன். அப்படியே பக்கத்தில் பாருங்கள். பக்கத்துலேயே காமிக்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன மரங்கள் தான். பியூர் ரெட் சாயில். ப்ராப்பராக ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் காய்க்க ஆரம்பிக்குது பாருங்கள். காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இதுலேயும் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லாஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ப்ராப்பர்ட்டியோட லாஸ்ட் எண்டு. இங்கே நிறைய காலி இடங்கள் இன்னமும் இருக்குது. இன்னும் நீங்கள் ஏதாவது ஃபார்ம் போடுறதும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கொய்யாத்தோப்பு தென்னந்தோப்பு வைக்கிறாலும் வச்சுக்கலாம். இது சின்ன மரம். இதோட மரத்தை பாருங்கள். சின்ன மரம் தான். இதுலேயும் காய் பாருங்கள். இப்போ எவ்வளோ காய்க்க ஆரம்பிச்சு. இன்னும் சீசனுக்கு வந்து நான் கேட்ட வரைக்கும் என்னங்க சீசனுக்கு அதிகமாக இருக்குமான்னு கேட்டேன். இது வந்து ஜான்வரியில் இந்த தடவை நிறைய மழை பெஞ்சுதான். ஜான்வரியில் மழை பெஞ்சதால் விளைச்சல் வந்து கம்மின்றாங்க. இது பாருங்கள். இந்த நீலம் சொல்லுவாங்க. நீலம் மாம்பழம். இப்போயே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 30 லட்ச ரூபா வருஷத்துக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். ஃபுல்லி சிசிடிவி கேமரா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பூ வச்சு காய் காய்க்குது பாருங்கள். எல்லா மரங்களும் காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் மேலே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. கீழே ஒரு காயும் விழுந்து போயிருக்கு பாருங்கள். கீழே விழுந்து போயிருக்காது. நல்லா காய் காய்க்கக்கூடிய மரங்கள். ஃபுல்லாக வந்து தார் ரோடு, அதுக்கப்புறம் மண் ரோடும் பண்ணியிருக்காரு. சுற்றி நீங்கள் உங்களோட இந்த ஃபார்ம் வந்து சுற்றி நீங்கள் வந்து கார்லேயே சுற்றி வரலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா பெரிய மரங்களில் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்குது. சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே வந்து காய் காய்ச்சிருச்சு பாருங்கள். எல்லாமே நிறையவே பார்க்கலாம் அப்படியே நீங்கள். இதெல்லாம் சின்ன மரங்கள். சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே காய் பிடிச்சிருச்சு பாருங்கள். மேக்ஸிமம் சின்ன மரங்கள் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த பூ ஒரு சின்ன மரம். காய் வந்து தரையில் தொங்குது. இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய கீழே வந்து தொங்குறதுக்கான நிறைய காய்கள் காய்க்கும். தரையிலே தொடும் அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் சைடும் பாருங்கள். கீழே இப்போவே தரையில் இருக்குது. இன்னும் சீசனுக்கு வந்துட்டு இந்த மரம் ஃபுல்லாகவே காய் தான். காய் எல்லாமே பெருசாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே ஃபுல்லாக தூரந்து பார்த்தாலே பழங்களாக தெரியும். பழுத்துருச்சுன்னா அந்தளவுக்கு இப்போவே காய் காய்க்குது. எல்லா மரங்களும் இந்த மரத்தில் பாருங்கள். அதோட நிறைய காய் வந்து இந்த மரத்தில் இருக்குது. ஃபுல்லாக பைப்லைன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக பைப்லைனு ப்ராப்பராக ரோடு பண்ணியிருக்காங்க. இந்த மரத்தில் பாருங்கள். இன்னும் சீசனுக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பழமாகவே இருக்கும். அந்தளவுக்கு இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா மரங்கள்லேயும் காய் இருக்குது இப்போவே. இப்போ நம்ம பார்க்குற மரம் வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து பறிச்சிருவாங்களாம். பறித்து வச்சா பழுத்துருன்னு சொல்கிறாங்க. இந்த சீசனுக்கு வந்து பழமே வர அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல பெரிய பெரிய காய். மரம் ஃபுல்லாகவே காய் தான் இருக்குது. இது வந்து 7 வருஷம் மரம், 20 வருஷம் மரங்கள் 2 இருக்குது. மொத்தம் 3000 மரங்கள். மாமரம் மட்டுமே 3000. 500 தேக்கு மரம், 80 செம்மரம் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப நல்லாவே காய் காய்ச்சிருக்கு. மரம் ஃபுல்லாகவே காய் தான். சீசன் இன்னும் வர வர வந்து இன்னும் அதிகமாகும்.
உள்ளே போய்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இதுவும் ஒரு மரம் பங்கனப்பள்ளி. இதுலேயும் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், நிறைய காய் காய்ச்சிருக்கு. நல்லா ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே மரங்கள் தான். ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்லேயே சுற்றி வரலாம், அந்தளவுக்கு அழகாக வந்து ரோடு போட்டிருக்காங்க. சில இடங்களில் தார் ரோடும் பண்ணியிருக்காங்க, நல்ல தார் ரோடும் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், 20 நிமிஷம் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்துட்டு சுற்றி வந்துடலாம். ஃபார்மை அழகாக சுற்றி வரலாம். இது எல்லாமே தேக்கு மரம், நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வேல்யூ, நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபார்ம்னே சொல்லலாம். எல்லா விதமான நியூ டெக்னாலஜிஸ் இருக்குது, எல்லாத்தையும் இங்கே வந்து இறக்கியிருக்காங்க. சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க, தார் ரோடு பண்ணியிருக்காங்க, ட்ரிப் இரிகேஷன். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு வந்துட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். 20 பம்ப் செட் வச்சுருக்காங்க, 4 பெரிய கிணறு, அதுக்கப்புறம் 8 ஃப்ரீ சர்வீஸ். யாருமே வச்சுக்க மாட்டாங்க, 8 ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் அந்த பெரிய கிணறு, இது ஒரு கிணறு. நான் கேட்டேன் மோட்டர் ஓடிட்டுருக்கா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அந்த ஒரு வால்வு திறந்து விட்டார், அதனால் தண்ணி வந்து அந்த கிணத்துல திருப்பி போகுது. அது வந்து வெளியில் போகுது தண்ணி. இந்த பக்கம் ஒரு வால்வு திறந்து விட்டார், தண்ணி இதில் வந்து இழுத்துது. எல்லாத்தையுமே அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிணத்துலேருந்து தண்ணி வெளியில் போய் திருப்பி உள்ளே வருது. நல்லா கிணறு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. பக்கத்துலலாம் வந்து கொஞ்சம் வேக்கண்ட் லேண்ட் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய், பீக்கங்காய் அது மாதிரி வந்து போட்டிருக்காங்க. தண்ணி வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது, ரொம்ப வந்து தெளிவாக இருக்குது தண்ணி. நல்ல கிணறு, நல்ல வெயில், மார்ச் மாத வெயிலில் தண்ணி மேலே இருக்குன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாதுளை, சப்போட்டா மரங்கள் ஒரு 5 மரங்கள் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, காரில் வரலாம், ஃபுல்லாகவே காரில் சுற்றி வரலாம். அந்தளவுக்கு எல்லாமே ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது, இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க பாருங்கள், கிணறும் இருக்குது. இது ஒரு எலுமிச்சை மரம், காய் இப்போ எதுவும் இல்லை இதில், எலுமிச்சை. இங்கே வந்து போர் போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரு போர் இருக்குது. இந்த மரங்கள்லாம் பூ வச்சுருக்கு, காய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பியூர் ரெட் சாயில், அப்படியே குங்குமத்தை வந்து கீழே கொட்டின மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. இதில் எல்லாமே காய் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது, காய் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துலேயுமே காய் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு கிரவுண்டு லேண்டில் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல என்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. நல்ல தார் ரோடு, 4 இயர்ஸ் ஓல்டு வீடு, ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபார்ம் ஹவுஸ், அதாவது மேங்கோ தோப்புக்குள்ளே வந்துட்டு அழகாக நீங்கள் வந்து தங்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. லக்ஸரி ஃபினிஷிங்கும் பண்ணியிருப்பாங்க. வீடு உள்ளே போய் பார்க்கலாம். உள்ள என்ட்ரன்ஸில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. துணி காய போடுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. கார் பார்க்கிங் வந்து வெளியில் நிறைய இடத்துல நீங்கள் நிறுத்திக்கலாம். ஆனால் உள்ளே கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி பண்ணல, வீட்டை சுற்றி வர மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வரலாம், நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். 2 மாடி பண்ணியிருக்காங்க, கீழே 2 பெட்ரூம், மேலேயும் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி நீங்கள் நடந்து வரலாம். நான் நடந்து காமிக்கல, பட் வீட்டை சுற்றி நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு தெரியும், மாமரங்கள். இங்கெல்லாம் வீட்டு பயிர் போட்டதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு போர் பாருங்கள், போரு, இபி சர்வீஸு. பக்கத்தில் போர் எல்லாமே அது மாதிரி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணி நல்லா வந்து பைப்லைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து நல்லா ஒரு ஸ்டெப் ஏற்றி கிரில் கேட் போட்டு பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலாம். இப்போது நல்லா ஒரு 5 படிக்கட் ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹைட்டை தான் வீடியோ பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கிரில் கேட் சேஃப்டிக்கு, ஃப்ரண்ட் சைட்லேயும் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வந்து ரொம்ப ப்ராப்பராக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் டீ குட்டில் டோரு. உள்ளே வந்தீங்கன்னா நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரியே வீடு, ஃபார்ம் ஹவுஸ். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. பூச்சி ரூமுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். சிசிடிவி கேமரா, நம்ம வந்து ஃபார்மை சுற்றி வந்து சிசிடிவி கேமரா வந்து பண்ணியிருக்காங்க. சுற்றி பாருங்கள், யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு 10-13 கேமராஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடுலர் கிச்சன், இது வந்து கிச்சன், மாடுலர் கிச்சன். நல்லா கபோர்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக நீங்கள் வந்து தங்குறதுக்கு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. ஃபால் சீலிங் இன்டீரியர் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம்.
அட்டாச்சு பாத்தோடு இருக்குது. மேலே ஸ்லாப்பு. சிம்பிளாக ஃபார்ம் ஹவுஸுக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்ரூம், இந்தியன் டைப் பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அழகாக. டோர் எல்லாமே டீக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இங்கே 2வது பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இதில் கொஞ்சம் பீரோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அட்டாச்சு பாத் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் வந்து 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்து. வெளியில் போத்தால வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். ஃபுல்லி ஃபென்ஸ்டு. பக்கத்தில் ஊரும் இருக்குது. நம்ம இப்போ மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொட்டை மாடி மேலே வந்துட்டு மேலே ஒரு ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். இங்கே வெளியில் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. வெளியில் படிக்கட்டு கொடுத்து மேலே போகிற மாதிரி. அதுக்கு மேலே மொட்டை மாடி. நம்ம மொட்டை மாடியிலேருந்து தான் ட்ரோன் வியூவே எடுத்திருப்போம். அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே வந்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, சும்மா வராண்டா மாதிரி உட்கார்றதுக்கு, சிட் அவுட் ஏரியா. இந்த ஜன்னல்லாம் திறந்தீங்கன்னா நல்லா காற்று வரும். சேஃப்டிக்காக அந்த ஜன்னல்லாம் வந்து கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் கீழே பார்த்த மாதிரி டோரு. உள்ளே வந்தீங்கன்னா மேலேயும் வந்து மேலே என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி டபுள் பெட்ரூம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்த அதே செட்டப் தான், சில சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு. பூஜை கப்போர்ட் இங்கே இருக்குது. கீழே பார்த்த மாதிரி கிச்சனுக்கும் கப்போர்ட்ஸ் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெட்ரூம். கீழே கட்டில் இல்லை, மேலே எல்லாமே கட்டிலெலாம் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாத்ரூம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்தியன் டைப் தான். ஃபுல்லி ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம், அட்டாச்சு பாத். ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்து முடிச்சிட்டோம். இதெல்லாமே நீங்கள் லேபர் தங்க வைக்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு இடம். லேபர்லாம் நிறைய பேர் நீங்கள் வந்தால் கூட இங்கே தங்க வச்சுக்கலாம். லேபரோட வீடு. உள்ளே வந்து கிணறும் இருக்குது. மாட்டு வளர்க்கணுன்னா மாடு வளர்க்கலாம். டிராக்டர் இருக்குது உள்ளே, எல்லாமே இருக்குது. லேபர்ஸுங்களுக்கான வீடு. தோட்டத்தை பார்த்துக்கிறவங்க, தோட்டத்துக்கு வேலை செய்கிறவங்க எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க அவங்க. இது மாட்டு கொட்டகை. மாடு, ஆடு, கோழி எல்லாமே வளர்க்கலாம். எல்லாமே வளர்க்குறதுக்கு சூட்டபிளான ஒரு ஃபார்மை. டிராக்டரோடு இருக்கு பாருங்கள். மாங்காய்லாம் பறித்து, மாம்பழம்லாம் பறித்து எடுத்துன்னு வர்றதுக்கு இங்கே டிராக்டர். மாட்டு கொட்டகை. இங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது, அதையும் பார்த்துடலாம். நல்ல பெரிய கிணறு. நம்ம ஆல்ரெடி ட்ரோனில் நிறைய கிணறு பார்த்துருக்கோம். நல்லா தேக்கு மரம் நல்லா வளர்ந்துருக்கு. இது ஒரு பெரிய கிணறு. நல்லா ஊற்று ஊறிட்டுருக்கு. மோட்டர் இறைக்குது. சாரி, ஊற்று இல்லை, மோட்டர் இறைக்குது. நல்லா தண்ணி இதுலேயும் இருக்குது. சுற்றி பாருங்கள். நல்லா அழகாக இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ். எல்லா இடமும் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கும். அந்தளவுக்கு ரோடு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே தேக்கு மரம். நீங்கள் ட்ரோனில் பார்த்தப்போ தெரிஞ்சிருக்கும், தேக்கு மரம் நிறையா இருக்கும். இப்போது டோட்டலாக வந்து ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 ஏக்கர் இருக்குது மொத்தம். கிட்டத்தட்ட அதில் 4 ஏக்கர் வேர்களில் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 4 ஏக்கர் வந்துட்டு வீட்டு பயிர், இந்த கொடி பயிரெலாம் போட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு 3 ஏக்கருக்கு செம்மரம் போட்டிருக்காங்க. 55 ஏக்கர் மாமரம் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுங்க எங்களை கனெக்ட் பண்ணி நாங்கள் செல் பண்ணி தரோம். எங்களோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் போகிற ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஒன்லி அட்மின் மெசேஜ் தான். தேவைப்படும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு உடனுக்குடனே அப்டேட் நான் சின்னதாக பார்த்தா போதும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். தேங்க்யூ.